நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 446வது திருநாமம் யக்ஞாய நமக. ஒரு முறை திருமாலிடம் நாரதர், இறைவா, உனது பக்தர்களுள் உனக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்று கேட்டார். திருமால் தனது பெயரைத்தான் சொல்லப் போகிறார் என்ற ஆர்வத்தோடு புருவங்களை உயர்த்தியபடி திருமாலின் பதிலை எதிர்நோக்கி காத்திருந்தார் நாரதர். ஆனால் திருமாலோ பூமியில் வாழும் ஒரு ஏழை விவசாயியை சுட்டிக்காட்டி, அவர்தான் எனக்கு மிகவும் பிடித்தமான பக்தர் என்று சொன்னார். இதை கேட்டதும் நாரதர் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். அந்த விவசாயி நாராயணா நாராயணா என்று உனது நாமங்களை எப்போதும் பாடுகிறாரா? உன்னை குறித்து வேள்விகள் ஏதாவது செய்துள்ளாரா? நீ எதை வைத்து அவரை மிகவும் பிடித்தமானவர் என்று சொல்லுகிறாய் என்று திருமாலிடம் கேட்டார் நாரதர். அதற்கு திருமால், நாரதா, நீ ஒரு நாள் அந்த விவசாயியின் நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு வா என்று சொன்னார். அவ்வாறே விவசாயியின் நடவடிக்கையை ஒரு நாள் முழுவதும் கவனித்தார் நாரதர். காலை மாலை 2 நேரங்களில் மட்டும் அந்த விவசாயி திருமாலை வணங்குவதை கவனித்தார். மற்றைய நேரங்களில் அந்த விவசாயி தனது அன்றாட பணிகளை செய்து வருவதை பார்த்தார் நாரதர். திருமாலிடம் வந்து, ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயியை கவனித்து விட்டேன். காலை எழுந்தவுடனேயும் இரவு உறங்க செல்லும் முன் அவர் உன்னை வழிபடுகிறார். மற்ற நேரங்களில் அவர் தனது விவசாய தொழிலைத்தான் பார்க்கிறார். மற்றபடி அவர் பெரிய வேள்விகளோ மற்ற வழிபாடுகளோ செய்ததாக தெரியவில்லை. அவரை போய் உனக்கு பிடித்தமான பக்தர் என்று எதை வைத்து சொன்னாய் என்று கேட்டார் நாரதர். அதற்கு திருமால், நாரதா, நான் உனக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறேன். அதன் பின் நீ அந்த விவசாயியின் பெருமையை உணர்வாய் என்று சொல்லிவிட்டு நாரதர் கையில் ஒரு விளக்கை கொடுத்தார். நாரதா, இந்த விளக்கிலிருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே வழியாதபடி இந்த விளக்கை கையில் ஏந்தியபடி நீ உலகை சுற்றி வர வேண்டும் என்றார் திருமால். உத்தரவு பகவானே என்று சொல்லிவிட்டு கையில் விளக்கோடு மெதுவாக புறப்பட்டார் நாரதர். ஒரு துளி எண்ணெய் கூட கீழே சிந்தாமல் அனைத்துலகையும் சுற்றிவிட்டு திருமாலிடம் திரும்ப வந்தார். இறைவா, காரியத்தை கச்சிதமாக முடித்து விட்டேன் பார்த்தாயா என்று பெருமிதத்துடன் சொன்னார் நாரதர். நாரதரை பார்த்து சிரித்த திருமால், நாரதா, விளக்கை கையில் ஏந்தியபடி உலகை சுற்றும் போது நீ எத்தனை முறை எனது நாராயண நாமத்தை சொன்னாய் என்று கேட்டார். திடுக்கிட்டு போனார் நாரதர். இறைவா, விளக்கிலிருந்து எண்ணெய் வழியக்கூடாது என்று நீ சொன்னதாலே அதிலேயே மொத்த கவனத்தையும் செலுத்திவிட்டேன். நாராயண நாம உச்சரிப்பை இன்று மறந்துவிட்டேன் என்றார் நாரதர். திருமால், நாரதா, ஆனால் அந்த விவசாயி இத்தனை கடின உழைப்புக்கு மத்தியிலும் எப்போதும் என்னை மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவரது விவசாய தொழிலை எனக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணி அதனால் கிடைக்கும் உலகியல் பலன்களில் நாட்டம் வைக்காமல் எனது மகிழ்ச்சியே பெரிய பலன் என்ற எண்ணத்துடன் தனது கடமையை ஆற்றுகிறார். காலை மாலை என்னை அவர் தியானிப்பது மட்டும் அவர் செய்யும் பூஜை அன்று. அவரது கடமையையும் என்னை தியானித்தபடி எனக்கு செய்யும் பூஜையாகத்தான் செய்து வருகிறார். அவர் வேள்வி செய்தாரா என்று கேட்டாயே நாரதா, வேள்வியின் வடிவமே நான் தான். அத்தகைய என்னைத்தானே அவர் தினமும் வழிபடுகிறார். அனைத்து வேள்விகளுக்கும் ஒரே பலன் என்னை மகிழ்விப்பதுதான். எனக்கு பூஜையாகத்தான் வேள்விகள் யாவும் செய்யப்படுகின்றன. அப்படிப்பட்ட என்னை தன் கடமைகளுக்கு மத்தியில் இடைவிடாது தியானித்து கடமையையே எனக்கு செய்யும் பூஜையாக எண்ணி செய்து வரும் இந்த விவசாயி தினந்தோறும் வேள்வி செய்தவரே ஆவார். இவர்தான் எனக்கு பிரியமான பக்தர் என்று விளக்கினார். வேள்வியின் வடிவமாகவும் வேள்விக்கான கருவியாகவும் வேள்வியின் பலனாகவும் திருமாலே இருக்கிறார் என்பதையும், திருமாலை தியானித்து பூஜிக்கும் அடியார்கள் அத்தகைய வேள்வியின் பலனை பெறுவார்கள் என்பதையும் இதன் மூலம் அறிகிறோம் அல்லவா? வேள்வியின் வடிவமாக திருமால் இருப்பதால்
அவர் யக்ஞக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 446வது திருநாமம். யக்ஞக என்றால் வேள்வியின் வடிவானவர் என்று பொருள். யக்ஞாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களை திருமால் தனது சிறந்த பக்தர்களாக அங்கீகரித்து அவர் செய்யும் வழிபாடுகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றருள்வார். நாராயண நாராயண.